السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله جل شأنه وتعالى தஜ்ஜுடைய துணையினால் வந்து புகழ் செய்தவனாக முகலிடத்து நேரம் முதல் கண்மூலம் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை உலகத்திலும் ஷஃபாஅத்தை மௌலாத்தில் நஸீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்திற்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் தொகையெல்லாம் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா செய்வாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழ செய்வானாக. இயற்கை சீற்றங்கள் இழப்புகள் இருந்து பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பானாக. ஆகமான வருமானங்களை கொண்டு போதுமாக்கி ஆகாத வருமானங்களை விட்டு பாதுகாப்பானாக. நம்முடைய நாட்டங்கள் தீர்த்தங்கள் தேவைகள் அச்சனையும் அவனுக்கு உகந்ததாக கிடைத்து அவை நிறைவாகவும் செய்து முடிந்த தௌஃபீக் செய்வானாக. அவன் ஏறி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்திருக்கும் ஒதுங்கி இருப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء والزوج وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்கள் அவர்களுக்கு அருள பெற்றதாக அவர்களே சொல்லிக் கொண்டதையும் சூனியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவ்விருவரும் நாங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற சோதனையாகவே இருக்கிறோம், எனவே அல்லாஹ்வை எக்காலத்தில் நீங்கள் நிராகரிக்க வேண்டாம் என்று கூறாதவரை யாருக்கும் அதை கற்றுக் கொடுப்பதில்லை என்றும், ஒரு மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் இடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூனிய போன்ற கல்விகளை கற்றுக் கொடுப்பது தடை செய்யப்பட்டது என்பதாகவும் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய உத்தரவின்றி யாரும் எவருக்கும் எந்த தீங்கும் இழைக்க முடியாது. தமக்கு தீங்களிப்பதை பயன் தராததையுமே அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை கொள்முதல் செய்தவனுக்கு மறுமையில் எந்த நற்பேரும் கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். நேற்றைய தினம் இனிமேல் நடக்க போவது அதை பற்றி மனிதர்களுக்கு இந்த இல்ம் என்பது கிடையாது. அவ்வாறு ஒரு வேளை நாளை நடப்பதை இன்று மனிதர்கள் சொன்னால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், நன்மையா தீமையா என்பதை பற்றி நேற்று யோசித்து பார்த்தோம். சில நேரங்களில் பூமியில் நிகழ இருக்கிற பிறப்பு இறப்பு இன்னும் மறைவான செய்தி, இதையெல்லாம் மலக்குமார்களுக்கு செய்தி சொன்னவரும் அவர்கள் தங்களுக்குள்ளாக இந்த பேச்சுக்களை பேசிக் கொள்வதை ஷைத்தான்கள் என்ன செய்யறாங்க, ஒட்டு கேட்கிறாங்க. ஒட்டு கேட்டுட்டு வந்து பூமியில இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இதுதான் குறிகாரர்கள் சொல்வதில் 100% நடக்கிறது. குறிகாரர் சொல்லுவாங்க, நல்ல காலம் வருகிறது, நல்ல காலம் வருகிறது, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல உள்ள மகராஜன் கடல் கடந்து போயிடுவாங்க. அந்த அம்மா அப்படியே மனம் குளிர்ந்து போயிடும். அந்த மாதிரி என்ன செய்யறேன், மனம் குளிர்ந்து போயிடும். இதுக்கு தானே இத்தனை வருஷம் கிடந்தேன், இங்கேயே கிடக்குறான், எங்கேயும் தொலைய மாட்டேங்கிறான், எங்கிட்டாவது போனான்னா காசு பணம் வந்து சேர நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேதான் கிடக்குறான்னு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே மகராஜை கடல் கடந்து போவாருன்னா இந்த அம்மாவுக்கு அப்படியே குளிர்ந்து போய் வீட்டுல இருக்க அரிசி பருப்பெல்லாம் அள்ளி கொடுத்துரும். வீட்டுல இருக்க அரிசி பருப்பெல்லாம் அள்ளி கொடுத்துரும். அவனுக்கு துணியாவுடைய சம்பாத்தியம். அவன் சொல்ற 100-99 பலிக்காது, ஒண்ணு ஏதோ ஒண்ணு பலிக்கும். அது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, காக்கா கரெக்டா உழுவ போற பணம்பழத்துல உட்கார்ந்தவன பணம்பழம் விழுந்துருச்சு. பணம்பழம் உழுவுறதுக்கு காக்கா காரணம் இல்ல, அது ஏற்கனவே விழுக இருந்தது, காக்கா உட்கார்ந்தவனு விழுந்துருச்சு. ஆனால் மனிதனுடைய நம்பிக்கை, ஆஹா இவர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. அவர் சொன்னது நான் சமீபத்தில் கூட வந்து சொன்னேன், இந்த அச்சய திருவிழையில நகை வாங்கினா வீட்டுக்கு நகை வரும், நீங்க போய் காசு கொடுத்து நகை வாங்கினா வீட்டுக்கு நகை தான் வரும். இதுல என்ன கொள்கைங்க? கடன், வட்டி,
எல்லா காசையும் கொண்டு போய் அன்னைக்கு தேதியில கொண்டு போய் நகை வாங்கினா வீட்டுக்கு நகை வந்து ஒரு கொள்கை யாரோ எங்கேயோ சொல்லி வச்சு ஜோசியம். இதுக்காக அதுக்கு போய் என்ன செய்யறது, கடன் கப்பி வாங்கிட்டு போய் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது ஒரு குருட்டு நம்பிக்கை. இது அன்னைக்கு கூட ஒரு செய்தி ஒன்று நகைச்சுவையா போட்டிருந்தாங்க. போன வருஷம் அச்சய திருதைக்கு நகை வாங்கி கோடீஸ்வரன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எவனும் ஆகலையா? அப்படி யாரும் ஆகல. இது போன்ற நம்பிக்கை தான். சரி, இதுல என்ன விபரீதம் இருக்கிறது? ஒரு கற்பனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். பிறப்பு இறப்பு இந்த ரெண்டையும் முன்கூட்டியே மனிதர்கள் சொல்றோம்னு வச்சுக்கோம். என்ன நடக்கும்? உங்களுடைய பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு மெடிக்கல்ல சொல்றாங்க. வச்சுக்கவே மாட்டேன். அதுக்காக எல்லா மருத்துவமனையிலையும் எழுதி போடப்பட்டிருக்கு, கருவில் இருக்கும் சிசுவை கண்டறிதல் குற்றம். அப்படி தெரிஞ்சால் அதை சொல்வது சிறைச்சாலைக்குரிய தண்டனை எழுதி போட்டிருக்காங்க. யாருமே உலகம் பேர் ஆம்பளை கூட இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு யாருமே ஏத்துக்கிறது இல்லை. அப்ப பிறப்பு விஷயத்தை முன்னால் சொன்னாலும் விபரீதம். சரி, இறப்பு அடுத்த வருஷம் இன்னைக்கு தேதியில மௌத் ஒருத்தருக்கு சொல்றோம். இன்னைக்கு தேதி ஜூன் மாசம் 6ஆம் தேதி 2025 நீங்க மௌத் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு இருப்பாங்க. இன்னையில இருந்தே மௌத் வர நிச்சயமா. இன்னையில இருந்தே என்னென்ன பண்ணணும், எதை பதுக்கணும், எதை கொடுக்கணும், எதை சேஃப்டி பண்ணணும், அப்படி இருந்து இந்த ஒரு வருஷம் பாதுகாப்பு பண்ணீங்களே. சரி, அடுத்த ஜூன் 5ஆம் தேதி எல்லாம் சேஃப்டி பண்ணீங்களா? பதக்க மாட்டா இருக்கும். நாளைக்கு மொத்தம் போகிறோம். மனிதனுக்கு நிம்மதி இருக்காது. அல்ல அவனுக்கு பெரிய கயிறு வச்சிருக்கான். இந்த பிறப்பையும் இறப்பையும் தன் வசத்தில் வைத்திருப்பதில் அல்லாஹ் நிறைய நன்மைகள் வைத்திருக்கிறான். அதனாலதான் அது தெரிய வேண்டாம்னு சொல்றான். அப்ப இது விஷயத்துல மலக்குமார்கள் சொல்லக்கூடிய விஷயத்த சைத்தான்கள் ஒட்டு கேட்டுட்டு வந்து கூலிதாரர்கள்ட்ட சொல்லி, இந்த கூலிதாரர்கள் பூமியில மனிதர்கள்ட்ட சொல்லி அதன் மூலமாக சில உலக ஆதாயம் பெறாங்க. அதனாலதான் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, நம்ப கூடாது. இது நமக்கு தேவை இல்லை. இது முற்றிலுமாக இன்னொரு விஷயத்துல தெளிவாகவே சொல்லுகிறார்கள். நாளை நடப்பதை ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால் அது இறைவனை மறுப்பது. அது எல்லாமே மறுக்கிறது. தௌஹீதுக்கு மாற்றமானது. அந்த சிந்தனைக்கு நேர் மாற்றமான கொள்கை. எதுவாக இருந்தாலும் அடுத்த நொடியில் இறைவன் வசம் அப்படிங்கிறத நம்ம கொள்கை. இப்ப நாளைக்கு எல்லாருக்குமே ஆசையா தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் ஆசையா தான் இருக்கு. அந்த நேரம் இருக்கு. காலையில குறிப்பிட்ட நேரங்கள்ல இதை ஒரு சமாஜமே வச்சிருக்காங்க எல்லா தொலைக்காட்சியிலையும். நாளைக்கு என்ன நடக்கும், இந்த வருஷம் அவனுக்கு என்ன நடக்கும், உடனே டைரி எடுத்து வச்சு பிறந்த தேதி எல்லாம் போட்டு பார்த்து யாரு ராவுத்தர் ஆட்சியார் என்ன செய்யறாரு, பிறந்த தேதி எல்லாம் எடுத்து வச்சு ஜோசிய சாதகமா எடுத்து வச்சு டிவியில சொல்றவரை எனக்கு என்ன நன்மை இருக்குன்னு பாக்குறாரு. அசட்டு நம்பிக்கையா இல்லையா? எப்படி அல்லாஹ்வுடைய தக்தீரை எப்படி மாற்றமாக நம்புவது? அப்ப இந்த விஷயத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாதத்திலேயே இந்த ஜின்கள் எல்லாம் ஒட்டு கேட்டு வந்து சொன்னதை, இந்த ஏடுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆடுகளை விட்டு அதை பூரா கைப்பற்றி கொண்டு வந்து தன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே புதைச்சிருச்சான். யார்கிட்ட இந்த மறைவான செய்தி இருக்கக்கூடாது. ஏன்னா ஜின்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஜின் எல்லாம் வெளிப்படையா நடக்கும். இன்னைக்கு கூட மனிதர்கள் சில பேர் நம்புறாங்க ஷைத்தான்கள் ஜின்களுக்கு எல்லாம் மறைவான இல்மு இருக்கு. எந்த இல்மும் கிடையாது, எந்த இல்மும் கிடையாது. அல்லாஹ்வுடைய உத்தரவின்றி எந்த ஷைத்தானும் எந்த ஜின்னும் எந்த விஷயத்தையும் பின்னால வரக்கூடியதை முன்னால தெரிஞ்சுக்கிற முடியவே முடியாது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதையெல்லாம் புதைச்சி வச்சதுக்கு அப்புறம் ஷைத்தான்களுக்கு எல்லாம் கசகசன்னு இருந்துச்சு. என்ன அப்படி பண்ணிட்டாரு சுலைமான், எதுவும் சொல்ல விட மாட்டேங்கிறாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிறது எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தான உடனே ஒரு பெரிய ஆளுடைய தேசத்துல ஷைத்தான் வந்து மனிதருக்கு முன்னாடி தோன்றி, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லவா, அதை பார்த்தா வெள்ளக்காரி ரொம்ப பெரிய அவுடியா மாதிரி இருக்கு, சொல்லுங்க பெரியவங்களே வாங்க, சுலைமான் இது வரைக்கும் உங்களை எதை வச்சு ஆட்டி புதைச்சாருன்னு காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே புதைச்சு வச்சிருந்ததை எடுக்க சொன்னோம். ஷைத்தான் எடுத்தா அதுல எல்லாமே இருக்கு, மறைவான விஷயம் எல்லாம் இருக்கு. இப்ப சொன்ன சுலைமான் எந்த பவரும் கிடையாது, அவர் டம்மி பீஸ். என்ன சொன்ன, சுலைமான் வந்து டம்மி பீஸ். அவர் உங்களை ஆட்டி வச்சதெல்லாம் இந்த ஏடுகளை வச்சுதான், இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களை வச்சுதான் உங்களை ஒரு நாள் ஆட்டி படைச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே
மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சுன்னா, சுலைமான் நபி இல்ல, அவர் மந்திரவாதி, சூனியக்காரர் என்று சொல்ல ஆரம்பிச்சு. அந்த விஷயத்தை மறுக்கிறதுக்கு தான் இந்த வசனம் இறங்குச்சு. வமா கஃபர சுலைமான், சுலைமான் ஒரு நொடி கூட என்ன செய்யல, குஃபுரான விஷயத்தில் ஈடுபடவில்லை, இறை மறுப்பில் அவர் இயக்கவில்லை, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ப்ரூஃப்காக இந்த வசனத்தை எல்லாம் இறக்குறான். வமா கஃபர சுலைமான் வலாகின்ன ஷயாத்தீன், ஷைத்தான்கள் தான் மறுத்தாங்களே தவிர சுலைமான் எப்போ என்ன செய்யறது இல்ல, குஃப்ரின் பக்கம் போகவில்லை என்பதை அல்லாஹ் ஆதாரத்தோடு இங்கு நிரூபிக்கிறான். சல்லஞ்சனமா அவன் பேசிக்கிட்டே இருந்தான், சுலைமான் சூனியக்காரன், மந்திரக்காரன். எது வரைக்கும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த யூதர்கள் வரைக்கும் பேசினான். என்ன பேசினா, சுலைமான் பவர் இல்லை, இந்த ஏடுகளை வச்சுதான் அவர் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனிலும் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி சொல்றான். எந்த காலத்திலும் சுலைமான் ஏகத்திற்கு மாற்றதாக செயல்பட்டதே இல்லை என்பதாக அச்சுப்பூர்வமாக ஆணித்தரமாக அல்லாஹ் சொல்றாரு. இந்த விஷயத்துல நமக்கு தெளிவாக வந்தது. சில விஷயங்கள் நமக்கு தெரியலாம், ஆனா அதை ஈமான் கொண்டுடக்கூடாது. ஈமான் கொண்டு மேகம் வந்தா மழை பெய்யும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஊர்ல மழை பெய்யும், இது சொல்றதுக்கு ஒரு பெரிய அறிவியெல்லாம் தேவையில்லை. மேகம் வந்தா மழை பெய்யும், மேகம் கலைஞ்சா மழை நின்று, இவ்வளவுதான். இதை வைத்து என்ன செய்யறது, ஒரு முன்னறிவிப்பு செய்யக்கூடிய தகுதி, ஆற்றல், குதிரை யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அதை நம்புறது நமக்கு ஈமானுக்கு வாய் இல்லாமல் அவனை மட்டுமே நம்பக்கூடிய முழு ஈமானை நமக்கு நசீபாக்கி தருவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா